வணக்கம் தீபிகா. கடந்த சில நாட்களாகவே ஒட்டுமொத்த தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் முற்றிலுமே ஒரு மாறுபட்ட வானிலை தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த வகையில் இன்றைய தின வானிலை சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருப்பதாகவும் இன்றைய வானிலை ஆய்வு மையமானது இன்றைய தினமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கோடை காலம் துவங்கியதிலிருந்தே பல்வேறு இடங்களில் பரவலாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென மழை பெய்வது, அதே போல திடீரென வெயில் அடிப்பது என ஒரு மாறுபட்ட வானிலை தான் தமிழகத்தில் காணப்பட்டு வந்தது. அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை காலம் என்றுதான் துவங்கியது. இருப்பினும் கூட பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பாராத விதமாக மழையின் அந்த தாக்கமானது அதிகரித்து தொடங்கியது. பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதே போல சென்னையிலும் தினசரி மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருந்தது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே அந்த கோடை மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது வெயில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் 101 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெயில் பதிவாகி இருக்கிறது. வெயில் ஒரு புறம் காலை நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆனால் மீண்டும் மாலை நேரத்தில் ஒரு இருள் சூழ்ந்து வானம் காணப்பட்டு மீண்டும் மழை பெய்ய துவங்குகிறது. இதுவே கடந்த சில நாட்களாகவே சென்னையில் இதுவே வாடிக்கையாகி வந்த நிலையில் ஒவ்வொரு நாளுமே காலையில் பதிவாகக்கூடிய அந்த வெயிலின் தாக்கம் 100 டிகிரியை தாண்டி பல்வேறு இடங்களில் பதிவாகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாகவே சென்னையில் காலையில் பல்வேறு இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் அதிகமாக வீசுவதும், அதே போல திடீரென மாலையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதுமான ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்று காலை 6 மணி முதலே பல்வேறு இடங்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை 6 மணி முதலே இந்த சூரியத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த முறை மே மாதம் வெயிலுடைய தாக்கம் தொடக்கத்தில் அதிகமாக இருந்தாலும் கூட மாத இறுதி வரை முற்றிலுமாக குறைந்தது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு விரைவாக தொடங்கியதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாகவே மழை பெய்தது. இந்த மாறுபட்ட ஒரு வானிலைக்கான காரணத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது கடல் பகுதிகளில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடல் பகுதிகள் வெப்பமடைந்திருப்பதாகவும் அதிக அளவிலான கார்பன் அளவு தற்பொழுது வளிமண்டலத்தில் இருப்பதால் தான் இந்த மாறுபட்ட வானிலையும் மாறுபட்ட காலநிலை மாற்றத்திற்கான முக்கிய காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் பலரும் காலநிலை ஆய்வாளர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் என 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரும் எனவும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே கோடை காலத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்வதும் அதே போல வெயில் அடிப்பதும் என்ற ஒரு மாறுபட்ட வானிலை காணப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வழக்கத்திற்கு மாறாக வெயிலின் தாக்கமானது இன்று அதிகமாக தான் காணப்படுகிறது. தீபிகா.